மாதிரி இப்போ ஆக்சுவலாக உங்களுக்கு முன்னாடி ஆரி ஒர்க் தெரியும், ஆனால் பானி ஸ்டிச் மட்டும் எப்படி ஈஸியாக பண்ணுறதுன்ற ஐடியா இல்லை அப்படிங்கிறவங்களுக்காக தான் இந்த வீடியோ. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக இப்போ ஒரு 2 லைன் இப்படி டீஸ் வச்சு போட்டுக்கோங்க. ஒரு ரஃப்பான கிளாத்தில் நீங்கள் வந்து கிளாஸஸ்க்கு சும்மா ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக வச்சுருப்பீங்களே அந்த மாதிரி கிளாத்தில் இந்த மாதிரி 2 லைன் போட்டுங்க. இந்த லைனில் வரைகிறதுக்கு முன்னாடி எப்படி பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ நார்மலாக நம்ம யூ போடுவோம், அந்த யூ பெரிய ஒரு யூ போட்டுக்கிட்டு அடுத்த யூ வந்து தலைகீழ குட்டியாக, மறுபடியும் பார்த்தீங்கன்னா நார்மலாக போட்ட யூ வந்து பெருசாக. ஆக்சுவலாக டபிள்யூன்னு சொல்லுவாங்க, நிறைய பேர் ப்ராக்டிஸ் செஷன் சொல்லும் போது டபிள்யூ சொல்லுவாங்க. நம்ம டபிள்யூ இப்படி போடுவோம், இந்த மாதிரி ஷார்ப்பாக போடாமல் இந்த சென்டர்கிட்ட வருது இல்லை, அதாவது இந்த இடத்துக்கிட்ட வந்த இடத்த பெண்ட் பண்ணிடணும். அதாவது யூன்னு மேக்ஸிமம் இது பண்ணிக்காமல் டபிள்யூன்னு கூட வச்சுக்கலாம். டபிள்யூ அந்த ஷார்ப் போகிற இடத்துல இப்படி வந்துடணும். இது வந்து ஒரு இது அப்படியே கண்டினியூ பண்ணுற மாதிரி அப்படியே தலைகீழ டபிள்யூ போடுற மாதிரி போட்டு இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இப்படி. ஓகேவா, புரியுதா? ஃபஸ்ட்டு நார்மல் டபிள்யூ போடணும். அந்த டபிள்யூவை இந்த இடத்துல ஷார்ப் பண்ணாமல், அதாவது இதே மாதிரி நிறைய பேர் போட்டு, அதாவது எப்படி ஒரு பாக்ஸ் இப்போ இருக்குன்னு வச்சிங்களேன், அதாவது நிறைய பேர் இப்படி இப்படி அப்புறம் இப்படி இப்படி இந்த மாதிரிலாம் போடுது. நிறைய பேர் பண்ண மிஸ்டேக்ஸை வந்து நான் சொல்கிறேன். இந்த மாதிரி பண்ணாமல் நார்மலாக ஒரு தனி பாக்ஸ் இப்படி எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் எடுத்துக்கிட்டிங்களா, இப்போ லைன் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க. லைன் அதாவது பெரிய டபிள்யூ போட்டுட்டு இந்த மாதிரி, அப்புறம் ஆப்போசிட்டில் ஒரு டபிள்யூ போட்டு இப்படி மறுபடியும் சேம் இதே மாதிரி ஒரு லைன் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அது வந்து உங்களுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் இப்போ இந்த பாக்ஸ் போட்டுக்கிட்டு இந்த இடத்துல சேம் அதே டபிள்யூ குட்டியாக வரைஞ்சிங்க. ஆக்சுவலாக வந்து அமீபா ஸ்டிச்சில் வாட்டர் ஃபில்லிங்குன்னு சொல்கிற போது நம்ம வந்து வரையாமே போட ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ கண்ணா பின்னான்ட்டு அதாவது ஒரு லைனில் இந்த மாதிரி போட்டிருக்கேன்னா இந்த மாதிரி லைனில் போடாமல் நீங்கள் பாட்டுக்கு சைமன்டேனியஸாக இந்த மாதிரி கண்ணாமனா அந்த டபிள்யூவே இப்படி வரைஞ்சி, அதாவது ஒரு டபிள்யூ இப்படி இருக்கணும், ஒரு டபிள்யூ வந்து ஆப்போசிட்டாக இருக்கணும், ஒரு டபிள்யூ வந்து ரைட்டை பார்த்த மாதிரி இருக்கணும், ஒரு டபிள்யூ வந்து லெஃப்ட்டை பார்த்த மாதிரி, அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஃபஸ்ட்டு இந்த டபிள்யூவை இப்படி போடாமல் இப்படி போட பழகுங்க. அடுத்து ஒரு லைனை போட்டு இந்த மாதிரி போட்டு பழகுங்க. இது ப்ராக்டிஸ் வந்தோடனே, ஏன்னா அந்த பெண்டை வந்து சர்க்குலராக உங்களுக்கு ரொட்டேஷனாக வரணும், அதுக்காக இந்த ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் கிளம்ஸியாக இந்த மாதிரி வந்து ஒரு டபிள்யூ போட்டு பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வந்தீங்க. இன்னொன்று தெளிவாக சொல்லிக்கிறேன், ஃபஸ்ட்டு போட்டோன்னே எதுவுமே கண்டிப்பாக வராது. அப்படி இருக்கும் போது எல்லா விஷயத்துக்கும் அது சாத்தியங்கிறத தாண்டி இந்த மாதிரி பானி ஸ்டிச்சுக்கு பல மடங்கு நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் நான் இப்போ பண்ணுவேன் ஃப்ளூயண்ட்டாக. அதாவது எந்த ஒரு டிராயிங்குமே இல்லாமல் நான் இப்போ வந்து இங்கே பண்ணி காட்டுறேன். அது வந்து பண்ணலாம். ஏன்னா அதுக்கு வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் நமக்கு. எந்த ஒரு டிராயிங்குமே இல்லாமல் நல்லா வேணால் ஜூம் பண்ணிக்கோங்க. கிளியராக நான் காட்டுறேன். எதுவுமே நாங்கள் வரையில, நார்மலாக நான் எப்படி பண்ணுவேன் அமீபாவை நான் இப்போ பண்ணி காட்டுறேன்.